சரி நான் இப்போ அவன் பாயிண்ட்டுக்கே வரேன். சரி நான் திமுகவில் கூப்பிடுறேன், நீ என்ன பண்ணு, நீ தாவேகா உறுப்பினர் தானே, நீ என்ன செய்யி ராஜ்மோகனுக்கு ஃபோன் பண்ணி டிபேட் ஷோவில் உட்கார வை. நான் இந்த பக்கம் தமிழன் பிரசன்னாவை திமுகவில் இருந்து அவரை வந்து பேச்சாளர் உள்ள உட்கார வைக்கிறேன், இல்லைன்னா வேற யாரையாவது உட்கார வைக்கிறேன் அப்படின்னு. நீ இவங்க பெரிய ஆள் வந்தா இந்த பெரிய ஆள் வருவாங்கப்பா அப்படின்னு நான் வந்து பேசுறேன். இல்லைன்னா ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜா 1 to 1 என்கிட்ட பேச வையே அப்படின்னு. இல்லைன்னா புஷி ஆனந்த வர சொல்லு, புஷி ஆனந்த் ஓட விடுவேன், நான் தெரிச்சு ஓட விடுவேன், நான் கேள்வியிலே ஓட விடுவேன் வா. இல்லையா உனக்கு வந்து நிர்மல் குமாரை வர சொல்லுன்னு. ஏன் முடியாது? நீ ஒரு சாதாரண நபர், நீ ஒரு சாதாரண கட்சி நபர், நீ சொன்னா அந்த நபர்கள்லாம் வருவாங்களா? அந்த தான் நானே எக்ஸ்பிளைன் பண்ணேன். நான் ஒரு சாதாரண யூடியூபர், நான் சொன்னா எப்படியா திமுக அபிஷியல்ஸ் வருவாங்க? எனக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே இல்லையா? என்ன அவங்க மதிக்க கூட மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க, நான் ஏன் அவங்கள கூப்பிடணும் அப்படின்னு. உனக்கு அப்ப நான் திரும்பவும் தெளிவா சொல்றேன், இங்க பாரு, உன்னை எதிர்க்கிறது திமுக மட்டும் இல்ல, பல ஊடகவியலாளர்கள் சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதிமுக எதிர்க்குது, பாஜக எதிர்க்குது. ஊடகவியலாளர் ஒரு ஆள் தலைவர் விஜய் வந்து தூங்கிக்கிட்டு இருக்காரு பனையூர்லன்னு கேட்கிறாரு, இல்ல எங்க ஆளு களத்துலதான் இருக்காருன்னு வந்து பேசுன்ற. களத்தில் இருப்பது யார்? இதுதான் தலைப்பு. இதுல உனக்கு எதிரில் யார் இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? அப்ப இந்த நபருக்கு என்னன்னா தொட கடகட 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 நடுங்குது பேரை கேட்கும் போதெல்லாம். உட்காந்து பேசுறதுக்கு திராணி துப்பு தைரியம் எதுவுமே இல்ல. சரி நீ வாயா 1 to 1 பேசலாம், நீ திமுக இல்ல, நீ திமுகல தான் நொட்டு வருது. சரி நான் இங்க பாரு, நமக்கு டிபேட் ஷோன்னு வந்துருச்சு, உன்கிட்ட இருக்க மேட்டரை பேசு. இல்லைங்க அதாவதுங்க அவர் ஒரு பாயிண்ட் சொல்றாரா, நான் வந்து பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன்னா நீங்க கூப்பிட்டு வர சுந்தரவல்லியோ இல்ல வேற பாட்டரோ இல்ல இவங்ககிட்டலாம் போயிட்டு நான் வேங்கை வயல் பத்தி பேச முடியாது, கேட்டா வந்து அவங்க வேற மாதிரி பேசுவாங்க, உருட்டுவாங்க அப்படின்னு. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம், வேங்கை வயல் திரும்ப கேட்டா நீ ப்ராப்பர் பதில் வச்சிருக்க? வெங்காயம் நீ வச்சிருக்கியா? விஜய் தைரியமான பெரிய புழுக்கி இவ்வளவு அந்த மாதிரி ஆளு தானே, அவர் என்ன செய்யணும், வேங்கை வயல்ல இந்த சமூக மக்கள்லாம் அங்க அதிகமா இருக்காங்க, இவங்க மேலதான் சந்தேகமா இருக்கு, இல்ல இந்த சமூகத்துல இருக்கவங்க மேல இந்த சமூக மக்கள் தாக்கி இருக்காங்கன்னு பேரை சொல்லி தொலை. தைரியம் இருந்தா சொல்லு, இந்த சமூக மக்கள் தான்டா மக்கள் அங்க போய் மலத்தை கலந்தாங்கன்னு சொல்லு. வாய் இருக்கா சொல்லு, நான் ஒடுக்கப்பட்ட மக்கள் இந்த மக்கள் பக்கம் தான் நிக்கிறேன்னு விஜய் சொல்ல சொல்லு. ராஜா அந்த தொகுதியில உன்னால நிக்க வைக்க முடியாது ராஜா, ஓட விட்டுருவாங்க.